ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவோட தமிழை பார்த்தவனே தெரியும். இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் கேஸ் பார்க்க போல ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது கிரைம் இல்லை, இதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இது அவேர்னஸ் வீடியோ மட்டுமல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஈவன் நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயை இல்லாமல் இருந்தால் கூட, ஈவன் உங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது கூட இந்த ஏஐ எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நீங்கள் யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆட் தொடர்ந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கும். அதில் ஒரு நபர் ஒரு பெண் கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு ஆட் இருக்கும். அந்த பெண் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. அந்த பெண் சொல்லுவாங்க, நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கேன்னு. உங்கள் சம்பளம் எவ்வளோ? நான் வருஷத்துக்கு 45 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறேன்பாங்க. ஓ வாவ், இதுக்காக என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒரு டிகிரி கூட படிக்கலைம்பாங்க. ஓ, ஏஐயில் ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு இவ்வளோ சம்பளம் தராங்களா? சரி, இதை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்பெனி பேரை சொல்லி, இவங்க கிட்ட நான் வெபினார் கோர்ஸ் படித்தேன், அதில் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு நான் வருஷத்துக்கு 45 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஒரு நார்மல் பீப்புளுக்கோ இல்லை ஐடியில் இருக்க பீப்புளுக்கோ என்ன தோணுனா, ஏஐ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பரவலாக கேள்விப்படும் போது, பரவாயில்லையே ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஏதோ ஒரு ஜாப் வந்திருக்காமே, அதை போய் இவங்ககிட்ட கோர்ஸில் படித்தா நம்ம வருஷத்துக்கு 45 ரூபா ஏர்ன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஐடியில் பல வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனை 20 லட்ச ரூபா தாண்டதுக்கே கஷ்டப்படுறான். நேற்று ஏதோ புதுசாக இவங்க கிட்ட கோர்ஸ் படிச்சுட்டு வந்து ஒரு பொண்ணு 45 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்றங்கிறது உண்மையிலேயே நம்புற மாதிரியா இருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை ஃபுல்லா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட்டுக்கு போனோம்னா அங்க என்ன சொல்றாங்க, 2 ஐஐடி ஸ்டூடெண்ட், நாங்க ஐஐடியில் படிச்சவங்க, எங்களுக்கு ஏஐ எல்லாமே தெரியும், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்க கிட்ட 9 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஒரு வெபினார், அதை மட்டும் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே நீங்க ஒரே நாள்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகலாம், உங்களுக்கு 45 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்குங்கிற மாதிரி தான் அந்த சேல்ஸ் பேஜில் ஃபேக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நார்மலாக பார்த்தா ஒரு பீப்புளுக்கு என்ன தோணும், சே 9 ரூபா தானடா, இது நம்ம லைஃப்பில் ஒரு டீ குடிக்கிறது கூட இப்போ 20 ரூபா கேட்குறான், 9 ரூபா நம்ம என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸுக்குள்ளே போனால் அங்கே தான் மிகப்பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. ஜென்ரலாக நீங்கள் அவங்க கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து, அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு 9 ரூபாய் சொல்லித்தராங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பட் இந்த சேல்ஸ் பேஜுக்கு அப்புறம் அப்செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த 9 ரூபாயோட உங்களை விட்டுருவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது எப்படி தெரியுமா, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல ஒரு டயலாக் வரும், நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆசையை தூண்டணுங்கிற மாதிரி அந்த டயலாக் வரும். அந்த ஆசையை தூண்டுறது என்ன, உனக்கு வருஷத்துக்கு 45 லட்ச ரூபா சேலரி வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன்னு, அதுக்கு நீ கொடுக்க போற வேலை ஜஸ்ட் 9 ரூபா அப்படிங்கிற மாதிரி இதை மீனை பிடிக்கிறதுக்கு போற தூண்டில் மாதிரி. இதில் போய் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது 9 ரூபாயில் முடிகிற விஷயமே கிடையாது. அந்த 9 ரூபாய்க்கு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே ஒரு ரெக்கார்டர் செஷன் வச்சுருப்பான், அதை தான் ஓட்டி விடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள கோர்ஸை உங்ககிட்ட சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, 9 ரூபாயில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னு உள்ளே போனவங்களுக்கு நீங்கள் பல 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன பிரதர் இவங்க ஏதோ 45 லட்ச ரூபாய்க்கு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ட்ரிக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க, அதுக்கு என்ன ஒரு 20,000 30,000 செலவழிச்சா பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணும். பட் அங்கதான் ஒரு ட்ரிக் இருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப், இது உண்மையிலே ஒரு ஐசோலேட்டட் ஜாப்னே கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்குனே தனியா ஒரு ஜாப் கிடையாது. ஏற்கனவே ஏஐ டெவலப்பர், அவங்கள மெஷின் லேர்னிங் கோடர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில ப்ராம்ப்ட் இன்ஜினியருங்கிற மாதிரி ஐசோலேட்டடான ஒரு ஜாப் இல்ல. அப்படி இருந்தா கூட அது ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி சும்மா இந்த கோர்ஸை படிச்சுட்டு நான் போய் ப்ராம்ப்ட் இன்ஜினியரா 45 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே பயங்கரமான கம்பி கட்டுற ஏமாத்துற வேலை. சரி பிரதர், நான் அப்படினாலும் உள்ள போறேன், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தராங்களே, காசை வாங்கிட்டு என்ன ஏமாத்தல அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்கலாம். அங்கேயும் இன்னொரு ட்ரிக் இருக்கு. இது எல்லாமே ப்ரீ மெட்டீரியல், இதுதான் சொல்லிக் கொடுக்க போறங்கிறத ஒன் டைம் எஃபர்ட் போட்டு ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் நீங்க கொடுக்க போற பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. இப்போ நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு காசு கொடுத்து நீங்க வாங்கன்னு நினைக்கிறீங்க, பட் அதே விஷயம் பல இடத்துல ஃப்ரீயா கிடைக்கும் போது நீங்க எதுக்காக காசு கொடுத்து வாங்கணும்? இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிக்கான இந்த ஆடு மட்டுமல்ல, நீங்க ரீசெண்டா யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, நிறைய வெபினார் இருக்கும், எல்லாத்துலயும் 99 ரூபீஸ்க்கு இன்னொருத்தர் தொடர்ந்து ஒரு ஆடு வந்துட்டே இருக்கும்.
சாட் ஜிபிடி எக்ஸல் எப்படிப்பா 2 மணி நேரம் இருக்குது, ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும், என்னோட மேனேஜ் திட்டுவாருன்னு சொல்லி ஒரு பொண்ணு புலம்பிட்டு இருக்கும் பக்கத்தில். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் உனக்கு நான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, அது ஒரு ஆடு போயிட்டு இருக்கும். இதுவும் ஒரு ஏமாத்து வேலை தான். இந்த மாதிரி வெபினார்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா மொத்தம் 2 விதமான வெபினார் இருக்கு. ஒன்று ஃப்ரீ வெபினார், அப்படி இல்லைன்னா இன்னொன்று ஒரு கம்மியான ஒரு காசை கொடுத்து உங்களை உள்ள கூப்பிடுறது. ஃப்ரீனா தான் தெரியுமே, நம்ம எல்லாருமே போய் சைன் அப் பண்ணி நான் ஃப்ரீ தானே என்ன தான் சொல்லி கொடுக்குறான்னு பார்ப்போன்ட்டு நான் ஒரு வெபினாரில் 2 வெபினாரில் நூற்றுக்கணக்கான ஃப்ரீ வெபினார் நான் அட்டன் பண்ணி பார்த்துருப்பேன். பட் அட் த எண்ட் அந்த வெபினாரில் சல்லி பைசாக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்களோட நேரத்தை தான் விரயம் பண்ணுவீங்க. அட் த எண்ட் அந்த ஒரு ½ அன் அவர் வெபினாருக்கு அப்புறம் அவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஆயிரக்கணக்கான ரூபாயை உங்ககிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ வெபினார்னு ஒன்று நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் அதிகமான விலை கொடுக்க நேரிடும். சரி, இதுக்கு வருவோம். ₹9.99 கேஸுக்கு வருவோம். உண்மையிலேயே இந்த ₹9.99 நம்ம விட மாட்டாங்க. உள்ள போனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்மகிட்ட பிடிங்கிடுவாங்க. சரி, அப்புறம் நம்ம கிட்ட ஒரு 20,000 30,000 நம்மகிட்ட காசை பிடுங்கிட்டு இவன் தர்ற விஷயம் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வெபினார் இல்லை இந்த லிமிடெட் காசு கொடுத்து வாங்குற ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ற டேர்ம் என்னன்னா, உங்ககிட்ட காசை வாங்கிட்டு உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. பட் நீங்க கொடுக்குற காசுக்கு அவங்க கொடுக்குற பொருள் ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இவன் ஆயிரக்கணக்கான ரூபாயை வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சிம்பிளான விஷயத்தை நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது வரைக்கும் ஏஐயில் வெபினாரில் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடத்துகிறாங்க. சரி, ஓகே பிரதர், இப்போ நான் ஒரு ஐடியில் இருக்கேன், எனக்கு இந்த ஐடி ஜாப் பிடிக்கல, இல்லை எனக்கு இன்னும் சேலரி வேணும், நான் அடுத்த லெவல் ஏஐ கற்றுக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ் நினைக்கலாம். இல்லை நான் புதுசாக உள்ள வரவங்க இப்போ ஏஐ தான் பூமில் இருக்கேன் பிரதர், நான் கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வெபினார்லாம் அட்டன் பண்ணாதீங்க, ஏமாத்துறாங்கிறீங்க. அப்புறம் எப்படி தான் நான் ஐடியில் இந்த மாதிரி ஏஐ கற்றுக்கிட்டு என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய ஆன்சரை தான் இந்த ரிமைனிங் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மொத்தம் இந்த ரிமைனிங் வீடியோவை நான் 3 பார்ட்டாக பிடிச்சிருக்கேன். சப்போஸ் ஏற்கனவே நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். ஏஐனா என்னப்பா, அது ஐடியில் போய் நான் என்னப்பா பண்ண போகிறேன், ஏஐனா புதுசாக ஜாவா அது மாதிரி புதுசாக டெக்னாலஜி ஏதாவது கற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஏஐயை எப்படி நீங்கள் ஐடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பார்ட்டில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 2வது பார்ட்டு, இப்போ சப்போஸ் வீட்டில் ஒரு ஹோம் மேக்கர் இருக்குன்னா, பிரதர் நான் வேலைக்கெல்லாம் போகல, பட் இந்த ஏஐ பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது, நான் ஏஐ எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஒரு ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஏஐங்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி காமனாக பீப்புளுக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் ஆகுது. என்னோட கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு நான் ஏஐ யூஸ் பண்ணதை விட என்னோட பசங்களோட படிப்புக்கு தான் நான் ஏஐ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு ஏஐ எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், உங்கள் பசங்களோட படிப்புக்கு இந்த ஏஐ எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில யூஸ் கேசஸ் அந்த கேஸ் சினரியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3வதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு இந்த ஏஐ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் என்ன மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அதில் சொல்ல போகிறேன். அட் த எண்ட் ஏஐங்கிற டெக்னாலஜியை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் ஒன்றும் பெரிய ஏஐ எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ண விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ரிமைனிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை உங்கள் குடும்ப உறவுகள்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டயோ ஃபேமிலிக்கிட்டயோ கணவர்கிட்டயோ மனைவிக்கிட்டயோ தவறாமல் ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஏஐ கான்செப்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஜெனரலாக என்னோட கிரைம் வீடியோக்கு கிடைக்கிற அளவுக்கு வியூ இந்த மாதிரி வீடியோ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ சமூகத்தில் ஒரு அவேர்னஸை கொடுக்கும். ஏஐ பற்றி தெரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு பேசிக்காக ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நான் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஐடிக்குள்ள வரும். நான் நிறைய நாள் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு இந்த ஏஐ என்ன மாதிரிலாம் பயனுள்ளதாக இருக்கும், அவங்க என்ன மாதிரிலாம் ஏஐ கற்றுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஐடியில் படுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக ரொம்ப ஹை லெவலில் பிடிச்சோன்னா 2 லெவலாக பீப்புளாக பிடிக்கலாம். ஒன்று மேனேஜ்மெண்ட் சைட் இருக்கவங்க, இன்னொன்று கோடிங் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கவங்களோட பிரதான ஒர்க் என்ன அப்படின்னா ப்ராஜெக்டோட மேனேஜ் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணுறது. மேக்ஸிமம் அவங்களுக்கு எக்ஸலில் தான் வேலை இருக்கும். ரிப்போர்ட் போடுறது, இவன் வந்துட்டானா, இவன் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டானா, இவன் ரிலீஸ் பண்ணிட்டானா, ப்ராஜெக்ட் டெட்லைன் மீட் பண்ணிட்டாங்களா, கிளைண்ட்டுக்கு நான் WSR வீக்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், இதுக்கு இந்த சார்ட்டு போடணும், அந்த சார்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலை தான் இந்த மேனேஜ்மெண்ட் சைட் பீப்புளுக்கு இருக்கும். பட் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஒரு டெவலப்பர் ஆக்சுவலி ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, இதை நீ கோடிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஏஐ ஐடியில் இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் பீப்புளுக்குமே
ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மேனேஜராக இருக்கேன். எனக்கு வந்து இந்த எக்ஸலில் வந்து ஒரு ரிப்போர்ட் போடணும், இல்லை எங்கிட்ட டேட்டாவை வச்சு ஒரு கிராஃப் வரையணும் அப்படின்னா, முன்னாடிலாம் எக்ஸலில் உட்காந்து முட்டுன்னு முட்டிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் பைத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கோட் வந்துச்சு. இப்போ ChatGPTங்கிற ஒரு பிரமாதமான ஒரு டூல் இருக்கு. ஏஐக்கு இன்னைக்கு எவ்வளவோ டூல் இருந்தா கூட விதை யார் போட்டது? ChatGPTங்கிற இந்த ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனியோட டூல் தான். பட் இப்போ வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ChatGPTங்கிற டூலில் தான். இந்த ChatGPTயில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, உண்மையிலே ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு பை சார்ட் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜஸ்ட் அந்த டேட்டாவை அப்லோட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லை அது ரொம்ப அக்யூரேட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்காட்டா கூட அதோட ஸ்கிரிப்ட் கொடுக்கும். அதை வச்சு அந்த மேக்ரோவை வச்சு நீங்கள் அழகாக வந்து கிராஃப் போட்டுக்கலாம். இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, இப்போ கோடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடிலாம் நாங்கள் மாங்குன்னு கோடிங் அடிப்போம். அதில் தான் எரர் வந்துச்சுன்னா கூகுளில் போய் தேடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் தான் இந்த எரர் வந்தால் இதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கேயுமே போக தேவையில்லை, நேராக ChatGPTக்கு போகிறோம். எனக்கு இந்த எரர் வருது, இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடு, இல்லை எனக்கு இந்த கான்செப்டை எழுதுறதுக்கு கோடிங் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி என்ன டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த ChatGPTங்கிற டூல் எப்படின்னா, இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு கடவுள் மாதிரி, மகான் மாதிரி. அந்த கடவுளை உருவாக்குனது யாரு? நம்ம தான். பட் மனுஷனோட அறிவையும் தாண்டி நம்மளோட சூப்பர் பவர் ஃபாஸ்ட் வந்து அதுகிட்ட இருக்கு. அந்த மாதிரி கம்ப்யூட்டர், ஏஐ கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளால் திங்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் சைட் இருக்கவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த ChatGPTயில் போய் கேட்கலாம். பட் இதில் ட்ரிக் என்ன அப்படின்னா, ChatGPTங்கிற இந்த டூல் கொஞ்சம் பெய்டு வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருந்தும் நிறைய பேர் ஏன் இந்த ஏஐ டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்திக்க முடியல அப்படின்னா, அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறதா நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏஐங்கிற ஒரு டெக்னாலஜி மனுஷனோட ஜாப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ டெக்னாலஜி தெரியாத மனுஷனை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லையும் பேனால பேப்பர் எழுதிட்டு இருந்தோம். அப்புறம் கம்ப்யூட்டர் வந்துச்சு. அந்த கம்ப்யூட்டர் மனுஷனோட ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ணிச்சா? கண்டிப்பாக கிடையாது. அது மனுஷனோட ஜாப்பை ரொம்ப ஈஸியாக்குச்சு. அதே மாதிரி தான் அந்த ஏஐங்கிற டெக்னாலஜி. இது கண்டிப்பாக நம்மளோட ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, நம்மளோட வேலையை ரொம்ப எளிதாக்க போகுது. ஒரு 10 பேர் நம்மளுக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டா அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குமா? அதை தான் இந்த ஏஐங்கிற டெக்னாலஜி செய்ய போகுது. ஓகே, இப்போ நம்ம கோடிங் சைடு வருவோம். பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ChatGPTயில் போய் கேட்டால் எல்லாமே கொடுக்கும், அது எங்களுக்கு தெரியுது. இப்போ நான் ஏஐயில் என் ஐடி டெக்னாலஜியில் வேலை பார்த்துக்கிறேன், நான் என்னை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ இந்த டெவலப்பர்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான பீப்புள் இருப்பாங்க. ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க, இன்னொன்று டெஸ்டிங் பண்ணுறவங்க. ஸோ இனிஷியலாக அந்த ஐடியில் இருக்கிறவங்க ஏஐ எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நீங்கள் பார்க்குற வேலையை கம்ப்ளீட்டாக ஏஐட்ட கொடுத்து ஆட்டோமேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சினாரியோவுக்கு நீ 10 டெஸ்ட் கேஸ் எழுதணுப்பாங்கிற மாதிரி உனக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா, ChatGPT போயிட்டு ஜென்ரேட்ஸ் 10 டெஸ்ட் கேசஸ் ஃபார் திஸ் சினாரியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பக்காவாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸும் பிரமாதமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டை டியூன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஆட் பண்ணி, இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா 2 இன்புட் கொடுத்தோன்னா அது திரும்ப அந்த 10 டெஸ்ட் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுற வேலையை ஜஸ்ட் ½ அன் ஹவரில் பண்ணி டெஸ்ட் கேஸ் அதையும் சொல்லிடும், எனக்கு எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடு, பக்காவான ஒரு ஃபார்மேட்டில் டெம்ப்ளேட்டாக கொடுனா அப்படியே ரெடி பண்ணி கொடுக்கும். அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் செலினியம் கோடு எழுதி கொடுக்க சொன்னாலும் அது எழுதி கொடுக்கும். ஓகேவா? இப்போ டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்தால், ஓகே எனக்கு இது தெரியலப்பா, இது எப்படி டெவலப் பண்ணணும், இதுக்கு எனக்கு கோடு எழுதி கொடு, எனக்கு இந்த எரர் வருது அப்படின்னு நம்ம கூகுள்கிட்ட போய் கேட்க முடியாத, தெரியாத பல விஷயங்களை இந்த ChatGPT நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இனிஷியலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையை இந்த ஏஐங்கிற டெக்னாலஜியை வச்சு எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுதான் அடுத்த லெவலுக்கு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கும் போது மெஷின் லாங்குவேஜில் ஒவ்வொரு அல்காரத்துக்கும் கோடு எழுத வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இந்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, அதுக்கு நிறைய பேக்கேஜ் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா கோடுமே நம்ம ஸ்கிராப்லேருந்து எழுத வேண்டியதில்லை. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறதுல 60-70% ஆஃப் வேலையை ChatGPT மாதிரி, ChatGPTங்கிறது ஒரு சாம்பிள், இந்த மாதிரி எவ்வளவோ டூல் இருக்கு, அது எல்லாமே நம்மளோட வேலையை வந்து இலகுவாக்கிறது. அப்போ ஒரு ஐடி பீப்புளாக நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஒரு ஜாப் வருது அப்படின்னா முன்னாடி அதில் எப்படி கோடிங் எழுத
பண்ணுதுன்னு பார்க்குறோன்னா இப்போ ஏஐ டெக்னாலஜி வச்சு அதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பார்க்குற எல்லா வேலையும் எப்படி ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணோங்கிறத ஸ்டெப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா ஐடி ஜாப்லேயே ஏஐ லேர்ன் பண்ணிக்கிறதுடைய பேசிக் ஸ்டெப். நான் இதுக்கு முன்னாடி இந்த என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டெக்னாலஜிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக பேசிக்காக இருக்கிறது. பட் அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ ஐடியில் இருக்க எல்லாத்துக்குமே ChatGPT இருக்கும். பட் அந்த ChatGPTயை யார் திறமையாக யூஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்குது. ஸோ ஏஐங்கிறது வந்து பெரிய மாயமும் மந்திரமும் இல்லை. எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த டூல் கிட்டேருந்து கேட்டு வாங்குற திறமை எவனுக்கு இருக்கோ அங்கே தான் அவன் ஏஐயில் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அஸ் ஏ ஐடி பீப்புள் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது, உங்களுக்கு நீங்கள் டே டு டே பண்ணுற ஜாப்பை கம்ப்ளீட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. இதில் என்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் ஏஐட்ட கொடுத்து ஆட்டோமேட் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாமே ChatGPT கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நிறைய ஏஐ டூல் இருக்கு. ஒவ்வொரு ஏஐ டூலுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ ChatGPTயோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன நம்ம பார்த்தோம். இல்லை எனக்கு ஒரு பக்காவான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னா நிறைய டூல் இருக்கு. மிட்ஜர்னி, லியோனார்டோ அப்படிங்கிற மாதிரி டூல் இருக்கு. இல்லை எனக்கு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய டூல் இருக்கு. ஈவன் ஸ்பெசிஃபிக்காக கோடிங் எழுதுறதுக்குன்னே தனியாக டூல் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட்டாக இருக்கிற ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப் எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் நான் எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஓகே நான் ChatGPT வழியாக சில என்னோட டெஸ்ட் கேஸ் ஆட்டோமேட் பண்ண போகிறேன், இல்லை என்னோட கோடிங் ஸ்கில்லை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஒரு வெப் பேஜை கொடுத்து அந்த வெப் பேஜோட சோர்ஸை போய் ChatGPT கொடுத்து இதை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எனக்கு நீ செலினியம் கோடு எழுதி கொடுனா அது கொடுக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி உங்கள் வேலையை நீங்கள் எப்படி ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஏஐயை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போது ஒரு ஆஃபீஸில் 10 பேருக்கு அனுப்பிச்சுக்குவேன், 10 பேருக்கும் ChatGPT ஆக்சஸ் இருக்கும். பட் அந்த ChatGPTயை எவன் திறமையாக யூஸ் பண்ணுறானா அங்கே அவனுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்குது. சரி பிரதர், இப்போ நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீங்க என்கிட்ட, இந்த மாதிரி வெப்பினார்லாம் கற்றுக்காதப்பா, அதில் போய் நிறைய ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், கற்றுக்க வேண்டான்னு சொல்லலை. பட் நீங்கள் கொடுக்குற காசுக்கு அங்கே ஒர்த்தான ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் அந்த ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குதுன்னா எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதா ஒரு பாயிண்ட். பிகாஸ் இப்போ ஐடியில் ஒருத்தர் 5 வருஷமாக வேலை பார்க்குறான்னா அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேசிக்காக செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் என்ன கேட்டால் அந்த வெப்பினார்லாம் தேவையே இல்லை சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறீங்க, ஓகேவா, இந்த விஷயத்தை எனக்கு ஆட்டோமேட் பண்ண போகிறேன், இதை நான் எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கூகுளில் போய் தேடுங்க, ஓகேவா, யூடியூப்பில் போய் தேடுங்க. அதுக்கப்புறம் நான் ஜென்ரலாகவே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ChatGPT போய் கேட்பேன், ChatGPT ஓ மூலமாக இதை நான் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ChatGPT சொன்னால் அதுவே நமக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கும். ஸோ ChatGPT, கூகுள், அதுக்கப்புறம் யூடியூப், இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பொறுமையாக தேடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை ஏஐ மூலமாக ஆட்டோமேட் பண்ண போறீங்க, அது எப்படி பண்ண போறீங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஐடியா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான பீப்புள் இதை ஈஸியாக அவங்களே செல்ஃப் ரன் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் பிரதர் புரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெப்பினார் இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா Udemy அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. அது நான் உங்களுக்கு ப்ரொமோட்லாம் ஒன்றும் பண்ணலை. அந்த Udemyங்கிற வெப்சைட்டில் நான் இது வரைக்கும் ஒரு 100 கோர்சஸ் மேலே வாங்கியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாக்இன் பண்ணி போனீங்கன்னா அதில் கோர்சஸ் சம் $299 அந்த மாதிரி தான். ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு கோர்சஸ்மே வீடியோவாக இருக்கும், 15-20 மணி நேரம் இருக்கும். அந்த கோர்சஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில சாம்பிள், அதாவது ஃப்ரீ லெசன் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ லெசனை படித்தா உங்களுக்கு தோணும் இவங்க எப்படி சொல்லி தராங்க, ஓகே நம்ம $299 இல்லை $399 கொடுத்து வாங்கினோன்னா இது உண்மையிலேயே நல்ல ஒர்த்தான கோர்ஸா அப்படின்னு நினச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களால் செல்ஃப் லேர்னிங் பண்ண முடியலன்னா Udemyங்கிற அந்த சைட்டுக்கு போங்க. அங்கே என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, நான் ChatGPT, எக்ஸலையும் ரொம்ப அட்வான்ஸ்டாக கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ChatGPT, எக்ஸல் சூப்பர் அட்வான்ஸ்டு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏ ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவார், ப்ராஜெக்ட் மேனேஜர் பி ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவார், ப்ராஜெக்ட் மேனேஜர் சி ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இது எதையுமே நம்ம ஒரு 180 டிகிரியில் இப்படி மேலேருந்து காமனாக எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த வெபினார் கோர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா 10 விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க, அதில் 9 விஷயம் உங்களுக்கு தேவையில்லாதான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் 10,000 20,000 காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் அந்த நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏ எனக்கு இதான் தேவைப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை மட்டும் எடுத்துட்டு கூகுளில் தேடுங்க, ChatGPTல தேடுங்க, யூடியூப்ல தேடுங்க. அதையும் கண்டுபிடிக்க முடியலன்னா Udemyக்கு வாங்க. அந்த Udemyல ஃபார் எக்ஸாம்பிள்
எனக்கு எக்ஸலில் எப்படி அட்வான்ஸ்டாக ChatGPT யூஸ் பண்ணி கிராஃப்லாம் கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிங்கன்னா 1008 கோர்ஸ் வரும். அந்த கோர்ஸ் ஏற்கனவே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக், இது எல்லாமே ஹானஸ்டான ஃபீட்பேக் தான். அதில் பார்த்து $299 ஒன் டைம் பேமெண்ட். அந்த கோர்ஸ் லைஃப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் சாம்பிள் லெசன் இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி அந்த மாதிரி கோர்சஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஐடியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட வேலை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பாருங்கள், அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படியே ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களையும் அறியாமல் பல விதமான ஏஐ டூலை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. சரி, இதெல்லாம் நீ சொல்கிறியப்பா, நீ அப்படி என்ன தான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வர்றேன். அடுத்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொல்கிறேன். மேபி அதை ஒரு ரியல் டைமாக எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஏஐனா இன்னுமே என்னன்னே புரியல, அது எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு, யூஎஸில் இருக்க கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஃபேக்கான கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் திருடிட்டு அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையிலேயே ஃப்ராடான டிரான்சாக்ஷனாக இல்லைங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், $10-15 மேலே ஸ்பெண்ட் பண்ணதில்லை. திடீர்னு ஒரு நாள் $2000 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான அமௌண்ட்டு. அப்போ இந்த அமௌண்ட் கொஞ்சம் ஏதோ ஒரு சஸ்பீஷியஸாக இருக்குன்னா அதை ஹோல்டில் போடுவோம். இது ஃப்ராடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. இந்த ரூலை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அவனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை எடுப்பேன், அதுக்கு நாங்கள் ரூல் எழுதுவோம். இஃப் the old transaction is like this, if the new transaction is greater than this amount, okay hold this அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 1008 ரூல் எழுதுவோம். இதே மாதிரி 1000 ரூல் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டத்தை நாங்கள் டெவலப் பண்ணோம். நான் சொன்னது 2005. இப்போ என்ன இருக்குன்னா இதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு கிரெடிட் கார்டு யூஸரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கொடுத்தா ஏஏஏ அதை படித்து ரீட் பண்ணிக்கும். இப்போ அது கண்டுபிடிச்சிடும். புதுசாக ஒரு டிரான்சாக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பழைய ஹிஸ்ட்ரி ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும். இவன் இது வரைக்கும் $10 மேலே ஸ்பெண்ட் பண்ணதில்லை, திடீர்னு $1000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், இவனை அப்படியே ஸ்டாப் பண்ண, ஏதோ ஃபேக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏஏ சொல்லும். ஸோ இதுதான் ஏஏங்கிறது. நீங்கள் 1008 கோட் எழுதலாம், 1008 ரூல் எழுதலாம், ஈவன் ரூல்ஸ் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் ஃப்ராட் வரும்போது. பட் ஏஏ என்ன பண்ணுது, அதுவே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு லேர்ன் பண்ணி அதுவே டிசிஷன் எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் ஏஏ எவால்வேஷன். இதை தான் நம்ம எல்லா டெக்னாலஜிலையும் எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஐடியில் இருக்கிறவங்க இந்த ஏஐ எப்படி பயன்படுத்திக்கலாம், நீங்கள் எங்கெல்லாம் போய் கற்றுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாங்கிறத எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் ஓவராலாக சொன்னேன். ஓகேவா? ஒரு என்னோட ஷார்ட்டான டியூரேஷனில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இப்போ அடுத்து இப்போ நான் ஐடியே இல்லைப்பா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை, எனக்கு வந்து ஐடி ஜாப்புக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் எவனை பார்த்தாலும் சாட்ஜிபிட்டிங்கிறாங்க, அதில் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னோட பிஸ்னஸுக்கு நான் சாட்ஜிபிட்டியை யூஸ் பண்ணதை விட என்னோட பசங்களோட எஜுகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ChatGPT நம்மளோட லைஃப்பை எப்படி ஈஸியாக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேபி உங்களோட குழந்தைகளோட படிப்பு கூட அது பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட பையனோட ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு சர்க்குலர் வந்துச்சு, ஒரு 10 பேஜ் சர்க்குலர் பிடிஎஃப்ல. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷம் அகாடமிக் இயர் எப்போ முடிய போகுது, அடுத்த வருஷம் அகாடமிக் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஒவ்வொன்றுக்கு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனாம் தேதிக்குள்ள குழந்தைகளோட ஷூ சைஸ் சப்மிட் பண்ணோம், குழந்தைகளோட சாக்ஸ் சைஸ் சப்மிட் பண்ணோம், அதுக்கப்புறம் இத்தனாம் தேதிக்குள்ள ஃபீஸ் கட்டணும், இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குது, அடுத்த வருஷத்துக்கு டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில் சப்மிட் பண்ணணும், அடுத்த வருஷத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு, இப்படிங்கிற மாதிரி ஒரு 20-25 டெட்லைனோட ஒரு சர்க்குலர் வரும். இந்த சர்க்குலரை படிச்சுட்டு, ஆனால் அந்த ஒவ்வொரு டெட்லைனும் மேட்ச் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ டிசம்பர் எண்டுக்குள்ளே நான் ஷூ சைஸ் சப்மிட் ஆகணும், ஜனவரி மாதத்துக்குள்ள பெர்ஃபார்மான ஒரு ஃபார்ம் இருக்கும், குழந்தைகளோட பர்சனல் டீட்டெயிலை சப்மிட் பண்ணணும், இப்படி வந்துட்டே இருக்கும். முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பொறுமையாக உட்காந்து இந்த பிடிஎஃபோட 10 பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் கையில் எழுதி வச்சுப்பேன், இதெல்லாம் என் டேட் அப்படின்ட்டு. இப்போ நேற்று என்ன பண்ணேன், இந்த பிடிஎஃபை ChatGPT அப்லோட் பண்ணேன். ChatGPT இந்த சர்க்குலர் ஃபுல்லாக ரீட் பண்ணி எனக்கு என்னென்ன டெட்லைன் இருக்குது, இதுக்கு என்னென்ன டேட்டு எனக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு கேட்டால் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த டாஸ்க்கு இதான் லாஸ்ட் டேட்டு. இதை நான் சிம்பிளாக ஒரு பிரிண்ட் அவுட்டை என்னோட ஃபோன்லேயே வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட என்னோட 2 மணி நேரம் டைம் சேவ் ஆயிருக்கு. இது ஒரு வே ஆஃப் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஈவன் என்னோட கிரைம் கேசஸ் கூட நான் நிறைய ChatGPT தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 வெப்சைட்லேருந்து ஆர்டிகல் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் முன்னாடிலாம் கைட்டு எழுதிட்டு இருப்பேன். இப்போ அந்த 10 வெப்சைட் கண்டென்ட்டையும் எடுத்து ChatGPT கொடுத்து எனக்கு அழகாக சம்மரைஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துரும். அதில் எனக்கு தேவையானதை நான் எடுத்துப்பேன். அதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மெயினாக என்னோட குழந்தைகள் படிப்புக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட ஒரு டவுட்டே கேட்குறாங்க, சத்தியமாக உங்களுக்கு தெரியல. ஏன்னா என் பொண்ணு 10th படிக்கிறா, எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் முன்னாடி என்ன பண்ணுவோம், கூகுளில் போய் தேடுவோம். கூகுளில் போய் தேடினா ஒரு 10 வெப்சைட்டுக்கு போய் தேடுவோம். இப்போ என் பொண்ணு நேற்று கேட்டான், சயின்ஸில்
ஃப்ளமிங்ஸ் லான்னு ஒன்று இருக்குது. இப்படி விரலை வச்சு இப்படி ஒன்று பண்ணுவாங்க, இந்த மேக்னெட் இதெல்லாம். அது எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கும் தெரியல, படித்தது மறந்து போச்சு. இப்போ ChatGPT போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனேன். ChatGPT, திங்க் யுவர் செல்ஃப் அஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் சயின்ஸ் டீச்சர். ஒரு 10th கிரேட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஃப்ளமிங்ஸ் லா, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லாவை எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. அப்படியே ஒரு சின்ன பிள்ளைக்கு ஸ்பூன் ஸ்பீட் பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதை உட்காந்து படித்தேன், என்னோட பொண்ணுக்கு அழகாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு வே ஆஃப் திங்ஸிங். ஈவன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து என்னோட பொண்ணு 10th வந்து சோஷியல் படிக்கிறா. பார்த்தீங்கன்னா சோஷியலில் வேகாக இருக்கும், பேராவாக இருக்கும். அது ஒவ்வொன்றையும் படித்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் என்னோட பொண்ணு ஒய்ஃப் எல்லாருமே நோட்ஸ் எழுதி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட பொண்ணுக்கு பெருசாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதோட சாஃப்ட் காப்பி அந்த புக்கெலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ChatGPT கொடுக்குறேன். ChatGPT, திஸ் இஸ் த 10th கிரேட் லெசன், கேன் யூ சம்மரைஸ் திஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது அழகாக அந்த பேராகிராஃபை சப்கெட்டிங்களோட புல்லட் பாயிண்டோட சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும்போது அதை அழகாக நம்ம ரீட் பண்ணி சொல்லி கொடுக்குறதுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்டே அழகாக படிக்கிறதுக்கோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது அனதர் வே ஆஃப் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து புதுசாக ஒரு கார் வாங்கினேன். எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன், ஒரு காரை எப்படி வாங்குறது என்ன அப்படின்ட்டு. மெயினாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபும் ட்ரைவ் பண்ணுறதுனால நான் பெரிய காரை வாங்குறதுக்கு விரும்பலை. ஓகேவா? ஸோ பழைய i20 வச்சுருந்தேன். அதே லென்த்தில் இருக்க மாதிரி ஒரு கார் வாங்கும்போது இப்போ ஒரு 15 கார் நான் பார்த்து வச்சேன். ஆனால் அந்த 15 காரோட வித்து ஹைட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இதை போய் நான் கூகுளில் தேடுறதுக்கு பதிலாக ChatGPT ஒன்றே நான் சொல்கிறேன். ChatGPT, கேன் யூ ப்ளீஸ் கம்பேர் த ஹைட்டு வித்து இன்ஜின் டைப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காரை கொடுத்தேன். அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் இந்த டேபிள் ஃபார்மேட்டுன்னு ஒரு 2 செகண்ட்குள்ள அப்படி ஒரு டேபிள் ஃபார்மேட்டாக வந்துச்சு. அதை எடுத்து படித்து பார்க்கும்போது எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மட்டும் அல்ல, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பீச் கேட்பாங்க. என்னோட பையனை கேட்டிருந்தாங்க. இப்போ பேர்ட்ஸ் நெஸ்ட்டை பற்றி 3 நெஸ்ட் இருக்குது, அந்த நெஸ்ட்டை பற்றி ஒரு 4th கிரேட் ஸ்டூடெண்ட் ஸ்பீச் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். முன்னாடிலாம் கூகுளில் தேடி 10 வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கங்கே எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ ChatGPT அந்த ப்ராம்ப்டை கொடுத்தா அதுவே கிரேடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீச் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் வந்து ஸ்மாராக தான் இருக்கும். ஓரளவு இங்கிலீஷ் பேசினா கூட என்னோட ரிட்டன் இங்கிலீஷ்லாம் ரொம்ப ஸ்மாராக இருக்கும். ஈவன் சில சமயம் ப்ரொஃபஷனல் இமெயில் அடிக்கும் போதெல்லாம் தப்பாக ரைட்டாக கூட எனக்கு தெரியாது. பட் இப்போ இந்த ChatGPT எனக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத என்னால் வார்த்தையில் விவரிக்கவே முடியல. இப்போ நான் அதாவது அஃபிஷியலாக ப்ரொஃபஷனலாக ஒரு மெயில் அடிச்சேன்னு வச்சுக்கலேன், அந்த மெயில் அடித்து வச்சுப்பேன். ChatGPT கொடுத்துட்டு கேன் யூ கன்வெர்ட் திஸ் அஸ் எ ப்ரொஃபஷனல் இமெயில் அப்படின்னா சும்மா அப்படியே ஒரு இங்கிலீஷ்காரன் அடித்த மாதிரி ஒரு இமெயிலை மாற்றி கொடுத்துருது. ஸோ என்ன மாதிரி இங்கிலீஷ் சுமாராக இருக்கிற பீப்புளுக்குலாம் ChatGPT ஒரு வர மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ChatGPT இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட டைப் இல்லை சாஃப்ட் காப்பி எதுவும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மேகசினில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ChatGPTயில் அப்ளை பண்ணிங்கன்னா இதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னா அது அந்த ஃபோட்டோவை ரீட் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் ஏதோ ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு நானே என் ஒய்ஃபை பிளான் போட்டோம். சும்மா பேப்பரில் எழுதிட்டு இருந்தேன், டே ஒன் திஸ் அப்படின்னு சும்மா வேகாக எழுதினேன். அது ஒரு ஃபோட்டோ ChatGPT போட்டேன், எனக்கு பக்காவாக ஒரு ஐட்னரியே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து ஐ எம் நாட் டீச்சிங் ChatGPTயில் எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும்னு சொல்லித்தரல. ஒரு சின்ன நான் ரெகுலராக என்னோட லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன ஒரு ப்ராம்ப்டோ இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதோங்கிற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னீங்கன்னா போய் மேபி ChatGPTயோ இல்லை இந்த மாதிரி ரெலவெண்ட்டாக 1000 AI டூல் இருக்குது, அதுகிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் இன்னுமே ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட், உங்கள் குழந்தைகளோட படிப்பு பெரிய கிளாஸ் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பொண்ணு நீ காலையில் வந்துட்டு இந்த ஃப்ளமிங்ஸ்னால ஒரு சம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா அது ஒன்று அவங்க நோட் புக்கில் இருந்தது. அது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அந்த சம்மை நான் எழுதக்கூட இல்லை, ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோ அப்படி ChatGPT அப்ளை பண்ணேன், அப்படி ChatGPT எனக்கு சொல்யூஷன் கொடுத்துச்சு. அது டீட்டெயிலாக கொடுக்கறதுனால அதை படித்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட கைப்பட நீங்கள் டைப் கூட பண்ண தேவையில்லை. இங்கே சாஃப்ட் காப்பியாவோ இல்லை ஃபோட்டோ எங்கேருந்து எடுத்தாலோ ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சூப்பர்பான டூல் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ChatGPTங்கிறது இன்னொன்று, பட் இந்த டூல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது கூகுளோட நோட்புக் LM அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல். இப்போ நீங்கள் நோட்புக் LM.google.com அப்படின்னு போனீங்கன்னா தெரியும். இந்த டூல் என்ன மாதிரி நான் சொல்லட்டா, நம்ம ரஜினி படம் ரோபோன்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் ரஜினி சார்கிட்ட போயிட்டு இந்த புக்கை நீ படின்னு சொன்ன அப்படி ரஜினி சார் புக் எடுத்துப்பாரு, படிச்சுட்டேன் அப்படிப்பாரு. இன்னொரு புக்கு இப்படி படிச்சிட்டேன் வர பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த டூலு. இந்த டூலோட ChatGPT என்ன, நம்ம தெரியாத ஒரு கண்டென்ட்டை போய் என்ன வேணாலும் கேட்கலாம், அது கூகுள்லேருந்து தேடி கொடுக்கும், எங்கேயாவது தேடி கொடுக்கும். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய PDF இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட்டு, இல்லை எனக்கெலாம் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு 150 பேஜ் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன்.
இந்த டாக்குமெண்ட்டை எனக்கு படிக்கிறதுக்கு டைமில் இதை யாராவது என்கிட்ட படித்து சொன்னால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த நோட்புக் எல்எல்எம்ங்கிற இந்த சாஃப்ட்வேர் இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா சோர்ஸஸ் நம்ம இதுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். ஓகேவா, எதெல்லாம் அது படித்து நம்மளுக்கு சொல்லித்தரணுங்கிறத கொடுக்கணும். அது வந்து ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு 10 ஆர்டிகல் படிச்சிங்கன்னா அந்த ஆர்டிகல் லிங்கை கொடுக்கலாம், பிடிஎஃபாக அப்லோட் பண்ணலாம், வீடியோவாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய வே ஆஃப் இன்புட் சோர்ஸ் இருக்குது. 50 இன்புட் சோர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கிட்ட போய் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு ஏஐ மனுஷன் ரோபோ நம்மளோட உட்காந்துருக்கு, அதுகிட்ட போயிட்டு ஒரு பிடிஎஃப் 150 பேஜ் பிடிஎஃப் இதெல்லாம் படிச்சுப்பான்னு சொல்லிட்டு அப்படி யாராவது ஒருத்தவங்க டீட்டெயிலாக படித்தவங்ககிட்ட போய் நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி தான். இது ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும். நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு அதுவே சில கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் கொடுக்கும். ஈவன் நீங்கள் கேட்கலாம், 150 பேஜ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நீ கேட்கலாம், அதில் என்னப்பா ஆச்சு அந்த கேரக்டருக்கு. இப்போ ஒரு நாவலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 150 பேஜ் நாவலை அப்லோட் பண்ணிட்டு அந்த சீலாங்கிற கேரக்டருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லித்தரோம் ஆக்சுவலி. ஏன்னா அது 150 பேஜையும் படித்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சாட்ஜிபிடிக்கு இந்த நோட்புக் எல்லாமுக்கு என்ன வித்தியாசம்? சாட்ஜிபிடி நீங்கள் என்ன சொன்னாலும் கொடுக்கும். நோட்புக் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதில் ஒளிஞ்சிட்டு இருக்க பல விஷயங்களை நீங்கள் படிச்சுக்க நேரம் இல்லாத பல விஷயங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நான் ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன், அதில் ஆப் கைடுன்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா 500 பக்கம் ஆப் கைடு, அதை படிக்கிற டைமில் அதை அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஆப் கைட்லேருந்து எனக்கு என்ன தேணுமோ அது ஒரு 2 கொஸ்டின் அடித்தா போதும், அது சொல்லிக் கொடுக்கும் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக் டூல். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஐடியில் இருக்கவங்க ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இல்லைப்பா நான் ஐடியில் இல்லை, நான் ஒரு ஹோம் மேக்கர், குழந்தைகளுக்கு படிக்க சொல்லித்தரது, இதுக்கெல்லாம் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ நான் என்னோட ரியல் லைஃப்பில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ஒன்று, நான் பர்சனல் லைஃபுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஒன்று சொல்லிட்டேன். பசங்களோட படிப்புக்கு, என்னோட பர்சனலாக ஒரு கார் ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து, ஒரு டூர் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏஐ டெக்னாலஜி. பட் இதை நான் எப்படி என்னோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஏற்கனவே இதை நான் சொன்ன ஸ்டோரி தான் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 300-400 வெப்சைட் வச்சுருந்தேன். அதில் வந்து கண்டென்ட் எழுதுறதுக்குலாம் வேறு மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகல் ஸ்பின்னிங்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கல் எடுத்து அதை ஸ்பின் பண்ணி அதையே ரீரைட் பண்ணி புதுசாக ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி. பட் இப்போ ஏஐ வந்தனால என்ன ஆகுது, ஏஐ சாட்ஜிபிடி வந்து நம்மளுக்கு புதுசாக ஆர்டிக்கலும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு போன வருஷம் எனக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, நம்ம ஏன் வந்து இந்த சாட்ஜிபிடியை வச்சு ஆர்டிக்கல் பண்ணி வெப்சைட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன்னா அதில் மினிமம் ஒரு 8000 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகேவா, ஒரு நாளைக்கு 20 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுவேன், 20-30 ஒரு த்ரூஅவுட் த இயர் கவர் பண்ணுற மாதிரி நான் கண்டென்ட் அதில் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு எனக்கு 8000 ஆர்டிக்கல், ஆனால் நான் வச்சுருக்கிறது 200 வெப்சைட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ லட்சமான ஆர்டிக்கல் நான் ஜென்ரேட் பண்ணணும். பட் இதை போய் நான் மேனுவலாக சாட்ஜிபிடி பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வச்சு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதி சாட்ஜிபிடியோட ஏபிஐ எல்லாம் கால் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் இப்போது ஹவு டு லூஸ் வெயிட் அப்படின்னு ஒரு கீவேர்டை டைப் பண்ணி அப்படி ஒரு பட்டன் அமுக்குனா எனக்கு மொத்தம் 8000 ஆர்டிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்னோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வச்சு நான் சாட்ஜிபிடியில் வந்து சைட் பண்ணி இப்போ 200 சைட்டுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஐ ஸ்டார்டட் டு மேக் மணி ஃப்ரம் தோஸ் சைட்ஸ். அந்த 200 சைட்லேருந்து எனக்கு இப்போ நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். சாட்ஜிபிடியில் நம்ம ஆர்டிக்கல் எழுத முடியுங்கிறது தெரியும். பட் அந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுகிற விஷயத்த ஆட்டோமேட் பண்ணி அதை ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அது மூலமாக மணி மேக் பண்ணுறது ஒன் வே ஆஃப் பிஸ்னஸ். தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங், தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். இதே மாதிரி நீங்கள் வேறு வழியாக கூட திங்க் பண்ணலாம். சாட்ஜிபிடியை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 1008 வழி இருக்குது. பட் அதான் கொஞ்சம் யூனிக்காக அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதுக்காக சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணி ஆர்டிக்கல் எழுதி வெப்சைட் லான்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. பிகாஸ் கூகுள் என்ன பண்ணுவான்னா, ஏஐயில் எழுதின ஆர்டிக்கலை அளவுக்கு அதிகமாக ரேங்க் பண்ண மாட்டான், அந்த ஆர்டிக்கலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அங்கேயும் புதுசாக ஒரு சில வித்தைகள்லாம் யூஸ் பண்ணி பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறது தான் யூனிக்கான டெக்னாலஜி. ஸோ பேசிக்காக இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் நம்மளோட யூனிக்னஸை ஆட் பண்ணி ஒரு கல் மாதிரி இருக்கிற அந்த சாட்ஜிபிடியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான மாதிரி செதுக்கி ஒரு சில மாதிரி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு பிஸ்னஸ் மாடல். இப்போ என்னோட பிஸ்னஸ் மாடல் என்ன, நான் ஒரு 200 வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சாட்ஜிபிடி வழியாக ஜென்ரேட் பண்ண ஆர்டிக்கலை வச்சு எல்லாமே ஆட்டோமேட்டட், மேனுவலாக ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஸோ இதில் என்னோட முதலீடு என்ன, அந்த 200 வெப்சைட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டொமைன் காஸ்ட், ஹோஸ்டிங், ஏபிஐ காஸ்ட், அதுக்கப்புறம் நான் எழுதின ப்ரோக்ராம் ஆக்சுவலி. ஸோ இதை வச்சு பட்டனா 200 வெப்சைட்லேருந்து வர்ற இன்கம் வந்து இஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் பிஸ்னஸ் மாடல். அப்புறம் எனக்கு தோணுச்சு, நான் இப்போ வந்து
இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே எங்களோட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோரமில் இந்த மாதிரி யாருமே ஒரு டூல் எழுதலை. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, ஓகே நான் 200 வெப்சைட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், போதும். இப்போது நான் ChatGPTலேருந்து கம்ப்ளீட்டாக ஆர்டிக்கலை ஆட்டோமேட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கேன். இதை வச்சு வேறு லெவல் ஆஃப் மணி மேக் பண்ணலான்னு சொல்லும் போது, இப்போ என்ன மாதிரி எத்தனையோ டிஜிட்டல் மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் தேவைப்படலாம். அப்போது நம்ம ஏன் இந்த ஆர்டிகல்ஸை சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேல்ஸ் லான்ச் பண்ணேன். இதான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆர்டிக்கல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் $50 சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 10,000 ஆர்டிக்கல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு $100 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டு நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட 200 வெப்சைட்டையும் தாண்டி எவ்வளோ பேருக்கு ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஆர்டிகல்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நான் எப்படி ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஆர்டிகல்ஸை வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து எனக்குன்னு யூனிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இல்லைனா இப்போ எல்லாருமே இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஸோ ஐ ஹவ் சம் யூனிக் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் மணி மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஏஐ ஆர்டிக்கலை வச்சு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஏஐ ஆர்டிகல்ஸ் பல்காக கிடைக்க மாட்டேங்குது. 10,000 ஆர்டிகல் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியல. இப்போ அந்த ஸ்பேஸை நான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன், அவங்க எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தே ஆர் மேக்கிங் மணி. ஸோ இதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல என்ன, ChatGPTயில் ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை எப்படி நம்ம யூனிக்காக யூஸ் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜி. அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் ஐடியில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இதே ChatGPT எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது, இதே டூல் இருக்குது. அதை எப்படி நீ உன்னோட ஜாப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறியோ அங்கே தான் நீ வின் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் ChatGPT பற்றி நிறைய வீடியோவில் கேள்விப்பட்டால் கூட அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது என்ன மாதிரிலாம் நம்ம ரியல் லைஃபுக்கு யூஸ் பண்ணலாம், அதை வச்சு என்ன மாதிரிலாம் பீப்புள் வெபினார் வச்சு நிறையா ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெபினாரில் போனீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தா கூட உங்களுக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் தான் அவங்க சொல்லி தருவாங்க. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு என்ன தேவை, நீங்கள் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்ப பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படி ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணுறது. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நான் பண்ணுற பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லைஃப்லையும் சரி, என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற படிப்புலேருந்து ரெகுலராக நான் பண்ணிட்டு இருக்கிறது, ஏதாவது நம்ம ரெகுலர் லைஃபுக்கு தேவைப்படுற ஒர்க் வரைக்கும் எதெல்லாம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கணும், அது எல்லாத்தையும் இந்த ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ண பார்ப்பேன். அதுதான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. இன்கேஸ் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட படிப்புக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியும் எனக்கு பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. ChatGPT is a wonderful tool, but again I am telling, ChatGPTங்கிறது இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ஐஸ்பெர்க் மாதிரி, ஒரு சின்ன பீஸ் மாதிரி. நீங்கள் ChatGPTயில் போய் கேட்டு பாருங்களேன், என்ன மாதிரிலாம் ஏஐ டூல் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் அதுவே ஆயிரக்கணக்கான டூலை சொல்லும். பட் மார்க்கெட்டில் எவ்வளோ ஏஐ டூல் வந்தால் கூட விதை யார் போட்டது? ChatGPT தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர், ஐடியில் இந்த ஏஐ வச்சு என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப டீப்பாக இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க்கு, அந்த ஐடியா, அந்த ஸ்பார்க்கு தான் ரொம்ப முக்கியம். யோசிச்சுட்டே இருப்பேன் நான்லாம், என்ன வேணும் இதை வச்சு என்ன பண்ண முடியும், டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பார்க்கில் தான் நம்ம, அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் தான் ஒரு ஃபாரஸ்ட்டே அழிக்கும். அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கில் தான் நம்ம 1000 ஐடியாவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி அனதர் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.